வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் செட்டிமாரம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற தமிழக எழுச்சி விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் கூட்டத்தில் மல்லிகை சாகுபடி விவசாயிகளின் நீண்டநாள் கோரிக்கையான மல்லிகை சென்ட் தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள செட்டிமாரம்பட்டி கிராமத்தில் தமிழக எழுச்சி விவசாயிகள் சங்கத்தின் கிளை சங்க துவக்க விழா மற்றும் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. செட்டிமாரன்பட்டி கிளை சங்க தலைவர் ராஜ்குமார், கஜேந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் செயலாளர் கதிர்வேல், சந்திரசேகர், வேலு, கே. வெங்கடேசன், லக்ஷ்மணன், தேவராஜ், கோவிந்தசாமி, ஆசிரியர் சிவகுமார், செல்வராஜ், திருமதி தனலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக எழுச்சி விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வெங்கடேசன், மாநில செயலாளர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டு கிளை சங்கத்தினை துவக்கி வைத்து சங்கத்தின் கொடியினை ஏற்றி வைத்து கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இக்கூட்டத்தில் காவேரிப்பட்டினம் பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட வேண்டும், மாட்டுத் தீவனங்களின் விலை உயர்வினை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை உயர்த்தப்பட வேண்டும், மல்லிகைப்பூ அறுவடை செய்யும் இயந்திரம் வழங்கிட வேண்டும், கிருஷ்ணகிரி மாவட்ட மல்லிகைப்பூ விவசாயிகளின் வாழ்வாதாரத்தினை உயர்த்திட மல்லிகை சென்ட் தொழிற்சாலை அமைத்திட வேண்டும், கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், மயில், குரங்கு, காட்டுப்பன்றியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு, ரேஷன் கடைகள் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் தமிழக எழுச்சி விவசாயிகள் சங்கத்தினைச் சேர்ந்த குமரன், கோவிந்தராஜ், சின்னசாமி, பாலாஜி, ராமசாமி, கிருஷ்ணன், உதயகுமார், பாபு, முருகன், சிவலிங்கம், மஞ்சு, கிருஷ்ணம்மாள், வேலியப்பன், சேகர், சுரேஷ், ராம்குமார், வேலியப்பன், விஜயகுமார், சின்னசாமி, மன்னார், பிரகாஷ், பாலாஜி, மோகனசுந்தரம், வேலு, சாந்தகுமார், கோவிந்தராஜி, அருள் சுந்தர், கோவிந்தசாமி உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். கொடியேற்றப்பட்டது கிளை தலைவர் ராஜ்குமார் தலைமையில். மேலும் இந்த ஒன்றியத்திலும் மாவட்ட அளவிலும் மல்லிப்பூ அதிகமாக உற்பத்தி செய்கிறோம். எங்கள் விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா ஆள் பற்றாக்குறை காரணமாக காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு போக வேண்டிய பூ பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு அனுப்புகிறோம். அதனால் எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்படுது. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீழ்ச்சி காரணமாக அரசு முன்னுதாரணமாக எடுத்து பூ பறித்து எந்திரங்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். மேலும் விவசாயிகளுக்கு பூ உற்பத்திக்கு மானியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு இப்போ எந்திரங்களை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். மேலும் நெல் பார்த்தீங்கன்னா கொள்முதல் கிடங்கு அமைச்சு கொடுக்கணும், பால் விலை ஏற்றம் வேணும், கடன் தள்ளுபடி வேணும். ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அது சரியான முறையில் எங்களுக்கு உற்பத்தியான விலை கிடைக்கல. அந்த விலை ஏற்றதுக்கான இந்த தேர்தலையாவது அறிக்கையாக கொடுத்து அதை அரசு இதழில் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். கோரிக்கை இல்லைன்னா தலைவர் சொன்ன மாதிரி, வெங்கடேசன் தலைவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு மானிய விலையில், அதாவது பூ ஏற்கனவே நிறைய தேர்தல் சொல்லியிருக்காங்க, நம்ம ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க தான் இருக்கோம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சென்ட் ஃபேக்டரிக்கு உண்டான பூ குடன் அமைக்கப்பட வேண்டும். மருந்து, இந்த மருந்து மிகப்பெரிய விலை உயர்வு, அதை அரசாங்கம் செய்ய வேண்டும். விவசாய கடன் தள்ளுபடி, மாட்டுக்காக லோன் எடுத்துருக்காங்க, விவசாய கடன் லோன் அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் இந்த சங்கம் மேலும் மேலும் வளரணும். தமிழ்நாட்டினுடைய விவசாய எழுச்சி சங்கமா விவசாய எழுச்சி சங்கம் மீண்டும் வளரும். விவசாயிக்காக நாங்கள் போராடுவோம், விவசாயிக்காக நாம் துணை நிற்போம் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம்.